சூரசம்ஹார கதை விரிவாக. சூரபத்மன் மிக பெரிய அசுரன். கடுமையான தவம் செய்து சிவபெருமானிடமிருந்து வரம் பெற்றான். அந்த வரத்தின் ஆணவத்தில் தேவர்களை அடக்கி மூவுலகையும் துன்புறுத்தினான். தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர். அப்போது சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து 6 தீப்பொறிகள் வெளிப்பட்டன. அவை கங்கையில் விழுந்து கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டன. பார்வதி அவற்றை அணைத்தபோது 6 முகங்களுடன் ஒரு குழந்தை உருவானான். அவனே ஆறுமுகன் முருகன். பார்வதி தேவியிடம் இருந்து வேல் ஆயுதத்தை பெற்ற முருகன் தேவசேனையை மணந்து அசுரர்களை அழிக்க புறப்பட்டார். 6 நாட்கள் சூரபத்மனுடன் போர் நடந்தது. 7ஆம் நாளில் முருகன் வேலால் சூரபத்மனை வதம் செய்தார். சூரபத்மன் இறக்கும் முன் முருகனிடம் சரணடைந்தான். அவனின் கருணையால் சூரபத்மன் மரமாகவும் சேவலாகவும் மாறினான். அதனால் முருகனின் கொடி சேவல், வாகனம் மயில் ஆனது. இதுவே அகந்தை அழிந்து சரணாகதி பிறக்கும். சூரசம்ஹாரம்.